வெல்கம் டு தனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சிக்கன் செட்டிநாடு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறதும் இந்த ரெசிபி எப்படி பண்றதுங்கிறதும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 1 கிலோ அல்லது 2 பவுண்ட், வெங்காயம் 3/4 கப், தக்காளி 1/2 கப், கருவேப்பிலை 2 கொத்து, பாதி எலுமிச்சம்பழம், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3 சேர்த்து அரைச்ச பேஸ்ட் 2 டீஸ்பூன், தேங்காய் 1/2 கப், பச்சை மிளகாய் 2, மிளகு 3/4 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி விதை 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், ஜாதிபத்திரி 1, பச்சை ஏலக்காய் 4, கிராம்பு 3, பட்டை 2 இன்ச் அளவு, அன்னாச்சி பூ 1, வரமிளகாய் 4. இப்போ நான் சிக்கனை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இதில் மஞ்சள் தூள், உப்பு, எலுமிச்சம்பழம் சாறு எல்லாம் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ இந்த சிக்கன் மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே மசாலா பொருட்கள் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு வடைச்சட்டியை நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு மல்லி விதை, சோம்பு, ஜீரகம், மிளகு இது 4 சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது 1லேருந்து 2 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வறுத்தா போதும். இப்போ இதில் நம்ம தட்டில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். எப்பயும் மீடியம் ஹீட்லேயே சூட வச்சு வறுத்தெடுத்துக்கப்புறம் 1/2 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். நான் நல்லா காஞ்ச தேங்காய் தான் இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே வறுபட்டு வந்துடும். நல்லா இப்படி கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இதில் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயை நீங்கள் சேர்த்து வறுத்து எடுக்கணுன்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா பவுடர் சிக்கனுக்கு மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கு வறுவல், காலிஃப்ளவர் வறுவல், வாழைக்காய் வறுவல்னு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பொடியை நீங்கள் தேவையான அளவு சிக்கனில் சேர்த்துட்டு மீதம் உள்ளதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அது 2 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் அந்த வாசனை அப்படியே இருக்கும். இப்போ ஒரு வடைச்சட்டி நல்லா சூடு பண்ணிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்து அந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கலாம். அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது சேர்த்து அதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதோட தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கரைஞ்சி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். 2-3 நிமிஷத்துலேயே சிக்கன் ஓரளவுக்கு வெந்து வரும். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த கறி பவுடர் ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த கறி பவுடர் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இது வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த கறி பவுடர் எப்படி பண்ணணுங்கிற ரெசிபி தனாஸ் கிச்சனில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். கறி பவுடரோட ரெசிபி வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த சிக்கன் பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுறலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சு இந்த சிக்கனை நல்லா வேக விட்டுருங்க. இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரட்டும். இப்போ பாருங்க, தண்ணியெல்லாம் வற்றி சிக்கன் அருமையாக வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ சிக்கனுக்கு நம்ம அரைச்ச பொடியிலிருந்து பாதி அளவு தான் சேர்த்துக்க போகிறேன். விருப்பப்பட்டவங்க எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம்.
இந்த பொடியை சேர்த்தக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது, அப்படியே இதுலேயே பரட்டி பரட்டி எடுத்துடணும். இந்த பொடியை சேர்த்தக்கப்புறமா தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டோம்னா லைட்டாக கசப்பு தட்ட ஆரம்பிக்கும். அதனால கடைசியாக தான் இந்த பொடியை சேர்க்கணும். பொடியை சேர்த்துட்டு நல்லா சுருள சுருள கிண்டி எடுத்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் மேலே சேர்த்து திருப்பியும் லைட்டாக வதக்கிடலாம். இந்த சிக்கன் செட்டிநாடு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கண்டிப்பாக அடிக்கடி வீட்டில் செய்வீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.